5:10 ஆயிடுச்சுங்க. ஆனால் இப்போ தண்ணி பிடிச்சி வச்சு 3/4 லிட்டர் தண்ணி கிளம்பணும். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்கோ. ஆரம்பிச்சாச்சுங்கோ. திங்கக்கிழமை காலையில் ஓட ஆரம்பிச்சாச்சு. நான் பேசுகிற ஆடியோ இப்போ கேட்குதுன்னா பிரச்சனை வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமாக நான் டேரெக்டாக வீடியோ போடுறது பசங்கள்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஓடணும்னு நினைக்கிறது அதே 5 கிலோமீட்டர். நான் என்ன நினைக்கிறேன்னா நேற்றுக்கு பொதுவாக நான் ஓடுறத விட இன்றைக்கி கொஞ்சம் வேகம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு 10 கிலோமீட்டர் ஓடிருந்தேன். அதனால் 5 கிலோமீட்டருக்கு நல்லா ஸ்டாமினா இருக்கும். இன்னொரு விதமும் இருக்குது. நேற்றுக்கு 10 கிலோமீட்டர் ஓடுறதுனால இன்றைக்கி கால்கள் சோர்வாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓட ஆரம்பித்ததில் எனக்கு என்னமோ முதல் சொன்னதுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் முடிச்சாச்சுங்க. 28 நிமிஷம் 40 செகண்டு. நான் சொன்னதாக நடந்திருக்கேன். கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் புஷ் பண்ணி தான் ஓடினேன். வழி தெரியல. சிறப்பாக இருந்தது இந்த ஓட்டம். நல்லா வேர்த்துது. 5:50 ஆச்சு. இன்னொரு 2-3 நிமிஷத்தில் வீட்டுக்கு கிளம்பணும். கிளம்பி குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி. வீட்டுக்கு போய் நம்ம 3/4 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கலாம். கிளம்பியாச்சு. இன்றைக்கி உழவர் சந்தைக்கும் போகலை. எல்லாமே லேட்டு தான். இது 5:30க்கு ஓடி முடித்து வீட்டுக்கு போக ஆரம்பித்தது எல்லாம் சரியாக வரும். இப்போ 5:55 ஆக போகுது. எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. சுகரு, பிபி, ப்ரெஷரு கண்டது கழியது எதுவும் வராது. 70.15. ஒரு காட்டு இப்போ போகலாம் இன்றைக்கி சாப்பாட்டில்.